கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அரசு மருத்துவர்கள் மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்து தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். பணியில் இருக்கக்கூடிய மருத்துவர்களின் பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்து தங்களது போராட்டத்தை தொடர்ந்து வந்தார்கள். இந்நிலையில் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினரின் பாதுகாப்பு கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் போடப்பட்டிருக்கிறது. நேற்று கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவர் கத்தியால் தாக்கப்பட்ட நிலையில் இதுகுறித்து பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தன. அரசு மருத்துவர்கள் சங்கமும் போராட்டத்தை அறிவித்திருந்தது. இந்நிலையில் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், கிண்டி மருத்துவமனையில் துப்பாக்கி ஏந்திய காவலர்களின் பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி, நேற்றைய தினம் இதே மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய மருத்துவர் பாலாஜி கத்தியால் குத்தப்பட்டு பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அரசு மருத்துவர் மீது இந்த போன்ற ஒரு தாக்குதல் சம்பவம் நிகழ்ந்தது தமிழக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்திய அளவில் கூட மருத்துவர் சங்கங்கள் பெரும் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றன. இன்றைய தினம் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு பணிப்புறக்கணிப்பில் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சூழலில்தான் இந்த சம்பவம் கத்தியால் குத்தி மருத்துவரை காயப்படுத்தி உயிருக்கு ஆபத்தான நிலையில் தற்போது சிகிச்சை பெற்று வரக்கூடிய இந்த மருத்துவர் சம்பவத்தை தொடர்ந்து மருத்துவ சங்கங்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வந்தன. அப்பொழுது இவர்கள் பிரதானமாக வைத்த கோரிக்கை என்பது இந்த மருத்துவமனைக்கு பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும், 2 அடுக்கில் பாதுகாப்பு வேண்டும் என வலியுறுத்தினார்கள். மேலும் முக்கிய சிகிச்சைகள் அளிக்கக்கூடிய இடத்தில் துப்பாக்கி எழுந்த பாதுகாப்பு கேட்டிருந்தார்கள். அந்த கோரிக்கையை ஏற்றுதான் தற்பொழுது துப்பாக்கி எழுந்திய பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நமது ஒளிப்பதிவாளர் நரேஷ் காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த துப்பாக்கி ஏந்திய போலீசார் இங்கு இனிமேல் இந்த மருத்துவமனையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்று தெரிவிக்கிறார்கள். ஏற்கனவே இந்த மருத்துவமனையில் தனியார் செக்யூரிட்டி சர்வீஸ் பாதுகாப்பு மட்டுமே இருந்து வந்தது. இன்றைய தினம் காலையிலிருந்து காவல்துறை பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது. 50க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏனெனில் திடீரென இதுபோன்ற யாராவது அச்சுறுத்தல்கள் பெரிய ஆயுதங்களை கொண்டு வந்து தாக்க வரும் பட்சத்தில் அவர்களிடமிருந்து பாதுகாப்பது பெரும் சிரமமாக இருக்கிறது. நேற்றைய தினம் மருத்துவரை கத்தியால் குத்தும் சம்பவத்தில் கூட அங்கிருந்த பொதுமக்கள் தான் அவரை காப்பாற்றுவதற்கு முன்வந்திருந்ததாக தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவர்கள் கூட தெரிவித்திருந்தார்கள். இந்த சூழலில்தான் எங்களுக்கு அதிகபட்ச பாதுகாப்பு வேண்டும், மருத்துவர்கள் முழு மனதோடு சேவையாற்ற வேண்டுமெனில் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தினார்கள். இந்த நிலையில் அரசுக்கு நேற்றைய தினம் பேச்சுவார்த்தையின் போது கூட துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு வழங்க வேண்டும், இல்லாவிட்டால் காவல்துறை எங்களுக்கு துப்பாக்கி வைத்துக் கொள்வது, அதாவது மருத்துவர்களே தாங்களே துப்பாக்கி வைத்துக் கொள்வதான அந்த லைசன்ஸை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி இருந்த நிலை தற்பொழுது காவல்துறையே இது போன்ற ஒரு துப்பாக்கி ஏந்திய போலீஸை காவல்துறை பாதுகாப்பு கொண்டு வந்திருக்கிறார்கள். கிண்டி போலீசார் தான் தற்போது நிலையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். 4 போலீசார் இந்த துப்பாக்கி ஏந்திய படையில் தற்போது நிலையில் காவல்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கிண்டி மருத்துவமனை வளாகம் தொடர்ந்து ஒரு பரபரப்பான சூழலே காணப்பட்டு வருகிறது. நேற்றைய தினத்திலிருந்து இந்த இடம் பரபரப்பாக காணப்படுகிறது. தற்பொழுது துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு வழங்கப்பட்டு இந்த மருத்துவர்கள் மருத்துவ குழுவினருக்கான பாதுகாப்பு உறுதி செய்யும் நடவடிக்கையை அரசு மேற்கொண்டு வருகிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார்.